ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கிரகம். இந்த கிரகத்தின் மேல் பகுதியில் இருக்கிற பிரதேசத்தை நார்த் போல்னு சொல்லுவாங்க. உண்மையாக சொல்லப்போனால் இது சவுத் போலை விட ரொம்ப பயங்கரமான இடம். ஏன்னா சவுத் போலில் சின்ன சின்ன நிலங்களாவது இருக்கும். அங்கே தான் அண்டார்டிகா அப்படிங்கிற ஒரு மாபெரும் கண்டம் இருக்குது. ஆனால் நார்த் போலில் சுத்தமாக நிலமே இருக்காது. இங்கே நம்மளோட கால்களுக்கு கீழே பல மீட்டர் ஆழமான அடர்த்தியான பனிக்கட்டிகள் மட்டும்தான் இருக்கும். இந்த பனிக்கட்டிக்கு அடியில் மிகப்பெரிய கடல் மறைஞ்சிருக்கு. எப்பயாவது திடீர்னு பனிக்கட்டிகள் உடைந்து விரிசல்கள் ஏற்படும் போது தான் கீழே மறைஞ்சிருக்கிற கடல் தண்ணி வெளியே வரும். ஒருவேளை யாராவது இந்த தண்ணியில் விழுந்தா வெறும் 80 வினாடிகளில் அவங்களோட உடல் செயலிழந்து போகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். இந்த பிரதேசத்தின் ஆபத்துகளை பற்றி பேசும்போது இங்கே இருக்கிற முதலாவது ஆபத்து வெப்பநிலை. நார்த் போலின் வெப்பநிலை சுமார் -40 டிகிரி செல்சியஸ். இங்கே 6 மாதங்களுக்கு சூரியன் உதிக்காது. 600 கிலோகிராம் எடை இருக்கிற ராட்சத போலார் கரடிகளுக்கு மனிதர்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய சக்தி இருக்குது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு ஆபத்து இருந்தாலும் மனிதர்கள் இந்த பிரதேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஐஸ் பிரேக்கர் கப்பல் மற்றும் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸில் விஞ்ஞானிகள் தங்கி அவங்களோட ஆராய்ச்சி வேலைகளை செய்வாங்க. 1897 வருஷத்தில் S.A. ஆண்ட்ரேஸ் அப்படிங்கிற ஸ்வீடன் ஆய்வாளர் 2 நண்பர்களோடு நார்த் போலுக்கு போக முடிவு பண்ணாரு. இதுக்காக ஆண்ட்ரேஸ் ஒரு ராட்சத ஹைட்ரோஜன் பலூனை தயார் பண்ணாரு. அதோட பெயர் ஆர்னைன். நார்வேல இருக்கிற ஸ்வால்பார்ட் அப்படிங்கிற தீவுல இருந்து வெற்றிகரமாக புறப்பட்டாங்க. ஆரம்பத்தில் அவங்களோட பயணத்தில் எந்த ஒரு சிக்கல்களும் இல்லாமல் இருந்தாலும் போக போக நிலைமைகள் தலைகீழாக மாற ஆரம்பிச்சுது. நார்த் போலுக்கு போகிற வழியில் வீசிய மோசமான பனிக்காற்றால ஸ்டீரிங்காக பயன்படுத்தப்பட்ட கயிறுகள் அறுந்து அந்த பலூன் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக அந்த பலூனில் இருந்த 3 பேரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படலை. சுமார் 65 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் தான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு. நார்த் போலுக்கும் ஸ்வால்பார்ட் தீவுக்கும் நடுவில் சிக்கி இருக்கிற இந்த 3 பேரும் உயிர் பிழைக்க போராட ஆரம்பிச்சாங்க. கடலுக்கு மேலே மிதந்துட்டு இருக்கிற பனிக்கட்டிக்கு மேலே உயிர் வாழ ஆசைப்படுற அவங்க கிட்ட எந்த ஒரு ரேடியோவும் இல்லை. அவங்கள காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. அங்கிருந்து தப்பிக்கிற வழியும் தெரியாது. அப்படியே நாட்கள் மெதுவாக கடந்து போக சரியா 3 மாதங்களுக்கு அப்புறம் அவங்க பனியில் உறைஞ்சி பரிதாபமாக இறந்து போனாங்க. 1930 அதாவது இந்த விபத்து நடந்து சரியா 33 வருஷங்களுக்கு அப்புறம் தான் அவங்களோட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அங்க கண்டுபிடிக்கப்பட்ட கேமரால இருந்து டீகோட் பண்ண போட்டோஸை பார்த்து விஞ்ஞானிகள் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. இது மூலமா நார்த் போல் அப்படிங்கிறது ஒரு உற்சாகமான பயணம் இல்லைன்னு உலகத்துக்கு தெரிய வந்தது. இந்த பனிக்கட்டிகள் அங்கே வீசுகிற பயங்கரமான காற்றால எப்பவுமே நகர்ந்துட்டே இருக்கும். சில சமயத்தில் 2 பனிக்கட்டிகள் வேகமாக மோதும் போது அந்த இடத்துல உயரமான பனிக்கட்டிகள் உருவாகும். அதோட உயரம் சுமார் 20 மீட்டர்ஸ்க்கும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான மோசமான நிலைமைகள் இருந்தாலும் சவுத் போலில் ஆராய்ச்சிக்காக நிறைய ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் நார்த் போலில் ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் கூட இல்லை. ஒருவேளை மனிதர்கள் அங்கே வாழ ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க எதிர்கொள்ள வேண்டிய முதல் பிரச்சனை வட துருவம் வானிலை. இங்கே 6 மாதங்கள் பகல், 6 மாதங்கள் இரவு. மார்ச் மாதத்தில் உதயமாகிற சூரியன் செப்டம்பர் மாதத்தில் தான் அஸ்தமனம் ஆகும். இதை போலார் டே மற்றும் போலார் நைட்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் வெப்பநிலை கிட்டத்தட்ட -40 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இந்த அளவுக்கு குளிரில் மனிதனோட தோல் மற்றும் டிஷ்யூ வெறும் 3 நிமிஷத்தில் முழுசாக ஃப்ரீஸ் ஆகிடும். முகத்தில் இருக்கிற முடியில் சின்ன சின்ன ஐஸ் கட்டிகள் உருவாகும். அதிக குளிரால் ஹைப்போதெர்மியா ஏற்பட்டு ஒவ்வொரு மனித உறுப்புகளும் மெதுவாக செயலிழக்க ஆரம்பிக்கும். கடைசியாக மரணம் ஏற்படும். இங்கே இருக்கிற வானிலை மட்டும்தான் ஆபத்தானதுன்னு சொல்ல முடியாது. நார்த் போலில் ஆபத்தான உயிரினங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. போலார் பியர்ஸ், நார்வேல்ஸ், வால்ரஸ், சீல்ஸ், ஆர்க்டிக் ஃபாக்ஸ் மற்றும் மஸ்க் ஆக்சன் மாதிரியான உயிரினங்கள் நார்த் போலின் ஆர்க்டிக் பிரதேசத்தை வாழ்விடமாக கொண்டிருக்கு. இதில் சில உயிரினம் மனிதர்களை பார்த்தா வேட்டையாட துடிக்கும். அதுதான் போலார் பியர்ஸ். சுமார் 600 கிலோகிராம் எடையை கொண்ட இந்த ராட்சத விலங்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு சராசரி எருமையின் எடைக்கு சமம். நார்த் போலுக்கு போகிற பயணம் 18ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. வரலாற்றில் இடம் பிடிக்க எத்தனையோ பேர் இந்த பயணத்தை மேற்கொண்டாங்க. அதில் ஒரு டீம் தான் நாம் ஏற்கனவே பார்த்த S.A. ஆண்ட்ரேஸ் மற்றும் அவரோட 2 நண்பர்கள். அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பேரி மற்றும் ஃப்ரெட்ரிக் கூக் அப்படிங்கிற 2 ஆய்வாளர்களும் நார்த் போலின் பயணத்தை மேற்கொண்டு தோல்வி அடைந்தாங்க. கடைசியாக 1969 பிரிட்டிஷ் ஆய்வாளரான சார் வாலி ஹேர்பர்ட் தான் நார்த் போலில் முதல் முறையாக கால் தடம் பதிச்சாரு. டாக் ஸ்லெட்ஸை பயன்படுத்தி உறைந்த ஆர்க்டிக் பெருங்கடல் மேலே சுமார் 6000 கிலோமீட்டர்ஸ் 407 நாட்கள் பயணத்துக்கு அப்புறம் தான் அந்த பிரிட்டிஷ் ஆய்வாளர் நார்த் போல வந்து சேர்ந்தார். ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது 1926 நார்வேஜியன் ஆய்வாளரான ரோல்ட் அமன்சன், லிங்கன் எல்ஸ்வர்த் மற்றும் இட்டாலியை சேர்ந்த அம்பர்டோ நார்ஜ் அப்படிங்கிற ஏர்ஷிப் உதவியால் முதல் முறையாக நார்த் போலுக்கு போனதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த விஷயத்தில் சில குழப்பங்கள் இருக்குது.
2 வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அம்பர்டோ அப்படிங்கிற இத்தாலிய இன்ஜினியர் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட நார்த் போல் பயணத்தின் முடிவு விபத்தில் முடிஞ்சுது. நார்த் போலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஏற்பட்ட கடுமையான பனி புயலால் ஏர்ஷிப் கட்டுப்பாட்டை இழந்து பனிக்கட்டியில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சுமார் 17 பேர் இறந்து போனாங்க. இதுதான் நார்த் போலின் கடைசி ஏர்ஷிப் பயணம். மனிதர்களுக்கு நார்த் போல் ஒரு பொருத்தமான இடம் இல்லைன்னு இந்த நிகழ்வு நமக்கு தெளிவாக புரிய வைக்குது. மனிதர்களால் நார்த் போலுக்கு போய் வரலாற்றை மட்டும்தான் படைக்க முடிஞ்சுது. சவுத் போல் மாதிரி வாழ முடியல. அதுக்குன்னு சவுத் போலில் விஞ்ஞானிகளால் நிரந்தரமாக வாழ முடியும்னு சொல்ல முடியாது. சுமார் 1000 to 4000 விஞ்ஞானிகள் அங்கே இருக்கிற ரிசர்ச் ஸ்டேஷன்ஸில் தற்காலிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 1937 சோவியத் யூனியன் யாரும் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்த பண்ணாங்க. நார்த் போலுக்கு பக்கத்தில் கடலுக்கு மேலே மிதந்துட்டு இருக்கும் பனிக்கட்டிக்கு மேலே உலகத்திலேயே முதல் ரிசர்ச் ஸ்டேஷனை கட்டினாங்க. அதோட பெயர் நார்த் போல் 1. இந்த ஸ்டேஷனுக்கு தலைவர் இவான் பாப்பென். இந்த ரிசர்ச் ஸ்டேஷனில் 4 பேர் தங்கியிருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு டென்ட், ரேடியோ உபகரணங்கள், உணவு மற்றும் ஆராய்ச்சி கருவிகள் இருந்துச்சு. அந்த மோசமான பிரதேசத்தில் 4 ஆராய்ச்சியாளர்களும் சுமார் 277 நாட்கள் தங்கி அவங்களோட அறிவியல் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டாங்க. உண்மையாக சொல்லப்போனால் இது அந்தளவுக்கு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க தூங்கும்போது பனிக்கட்டிகள் நகர்ந்துட்டே இருக்கும். காலையில் எழுந்து பார்க்கும்போது எந்த இடத்துல இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனாலும் அந்த விஞ்ஞானிகள் கொஞ்சம் கூட பயப்படாமல் அவங்களோட ஆராய்ச்சி வேலைகளை பண்ணாங்க. இந்த நவீன காலகட்டத்தில் குளோபல் வார்மிங்கால் ஆர்க்டிக் பிரதேசத்தில் இருக்கிற பனிக்கட்டிகள் ரொம்ப வேகமாக உருக ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா, அமெரிக்கா, கனடா மற்றும் நார்வே மாதிரியான நாடுகள் இங்கே அவங்களோட இராணுவ படைகளை அதிகரிக்கிறாங்க. ஏன்னா ஆர்க்டிக் பெருங்கடலுக்கு அடியில் ஏராளமான கனிமங்கள் இருக்குது. ஒவ்வொரு தேசமும் அதை ஆக்கிரமிக்க முயற்சி செய்யுது. இந்த பிரதேசத்தில் உலக நாடுகள் அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த நடக்கிற போராட்டத்தில் வரப்போகிற காலத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு யாராலையும் கணிக்க முடியாது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.